வாழ்க்கை. விஞ்ஞான பட்டதாரியான சீதா பான் பேக்கரி ஒன்றில் விற்பனையாளராக வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். பேக்கரிக்கு போக பஸ்ஸுக்கு நீண்ட நேரமாக காத்திருந்தவள் மனம் மெல்ல அசை போட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இயற்கை எழில் கொண்ட மன்னார் கிராமத்தில் வசிக்கும் சண்முகம் பாக்கியம் தம்பதிகளுக்கு மூத்த மகளாக பிறந்தவள்தான் சீதா. சீதாவின் பெற்றோர்கள் சுய தொழிலை மேற்கொண்டு வந்தபோதும் சீதாதான் படித்து பட்டம் வாங்க வேண்டும், நல்ல வேலை பார்த்து தன் பெற்றோர் தங்கைமாரை படிப்பிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு படித்து பட்ட சான்றிதழையும் பெற்றுக்கொண்டவள்தான் சீதா. தகதகவென மின்னும் தங்க விக்ரம் என்று சொல்லலாம். இவள் பேரலையாக இருந்த போதும் தன்னடக்கமான பெண். பூமி நோகாத குனிந்த நடையும் கொடி போன்ற இடை அழகும் தமிழ் பெண் என்பதை பறைசாற்றும். தனது குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து படித்த விஞ்ஞான பட்டதாரியான சீதா அவள் படிப்பு முடிந்து வேலைக்கு விண்ணப்பித்து பல கனவுகளோடு பல ஆண்டுகளாக வேலைக்காக காத்திருந்த போது யாரும் சற்றும் எதிர்பாராத நிலையில் அமெரிக்காவில் வசிக்கும் சுதன் என்பவருக்கு பெண் கேட்டு வந்தார்கள். மாப்பிள்ளை அமெரிக்காவில் பொறியியலாக கடமை செய்வதாகவும் தமக்கு சீதனம் எதுவும் வேண்டாம் என்றும் வறுமை நிலையில் இருந்து வாழும் சீதாவின் பெற்றோரும் சம்மதித்தார்கள். சீதாவும் தான் வெளிநாடு போனால் தன் பெற்றோர் குடும்பத்தை முன்னேற்றலாம் என்ற பெருங்கனவோடு ஒத்துக்கொண்டாள். மாப்பிள்ளையின் போட்டோவும் காண்பித்தார்கள். மாப்பிள்ளை சுமார் அழகுதான். மாப்பிள்ளைக்கு என்ன வடிவு வேண்டும், நல்லவராக இருந்தால் போதும் என்று சீதாவும் சம்மதித்தாள். தடல்புடலாக இந்தியாவில் திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது. திருமணமும் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்து மாப்பிள்ளை 2 வாரங்கள் முடிய சுதர்சன் அமெரிக்கா போய்விட்டார். சீதாவும் பெற்றோருடன் வந்து ஊரில் வசித்து வந்தாள். சீதாவின் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் இனி என்ன சீதாவுக்கு அமெரிக்கா பெண்தானே, பொறியியலாளரின் மனைவி என வாய்க்கு வந்தபடி கதைத்து மகிழ்ந்தோறும் உள்ளத்தில் புகைந்தோறும் உண்டு. உண்மையில் இதை கேட்ட சீதாவும் கற்பனை வானில் சிறகடித்து பறக்கத் தொடங்கினாள். சுதர்சன் சொன்ன மாதிரியே சீதாவை 3 மாதத்துக்குள் அமெரிக்கா கூப்பிட்டான். அமெரிக்காவில் தாங்கள் உழைத்து வரும் வருமானத்தில் தான் வீட்டுக்கு தண்ணீர் கட்ட வேணும், மின் கட்ட வேணும் என அடுக்கடுக்கா சுதர்சன் சொல்லிக்கொண்டே போனான். இவற்றை எல்லாம் சமாளிக்க 2-3 வேலை செய்தால்தான் சமாளிக்க முடியும். அதுவும் குடும்பம் என்று வந்தால் இருவரும் உழைத்தால்தான் சமாளிக்க முடியும் என்று சொல்லி பெருமூச்சு விட்டான். சீதா தான் வெளிநாடு வந்து தன் பெற்றோருக்கு காசு அனுப்பலாம் என்றிருந்த சீதாவுக்கு உள்ளூர குற்ற உணர்வில் வேதனை அடைந்தவளுக்கு சுதர்சன், நீங்களும் இந்த நாட்டு மொழியை படித்து வேலை செய்தால் உங்க வீட்டுக்கு காசு அனுப்ப உதவி செய்ய முடியும் என்று சொன்னது ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்தது. சுதர்சன் சொன்னது போல சீதாவும் அந்த நாட்டு மொழியை கற்றுத் தேறினாள். இலங்கை பிரசியான
ஒரு விஞ்ஞான பட்டதாரி ஒரு பான் பேக்கரியில் விற்பனை ஆளராக வேலை செய்து கொண்டிருக்கின்றாள். கணவன் கணித பட்டதாரி உடுப்பு கடை ஒன்றில் வேலை செய்கின்றான். இருவரும் வெளிநாட்டு ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர மற்றும்படி இருவரும் ஒன்றாக கதைத்து பேசி சாப்பிடக்கூட வாய்ப்புகள் கிடைப்பது மிகவும் அரிதாகும். மனதுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை எண்ணி கவலைப்பட்டால் எத்தனை கனவுகளோடு படித்து இன்று வெளிநாட்டுக்கு வந்தால் எனது பட்டச் சான்றிதழ் ஒரு கடதாசிக்குள்ள மரியாதை கூட கிடைப்பதில்லையே. இதையெல்லாம் அறியாத நம் நாட்டவர்கள் வெளிநாடு என்று பெருமை அடிப்பதை எண்ணி கவலைப்பட்டால் இங்குள்ள உறவுகள் கொட்டும் பணியிலும் ஜாப்பகலாக இயந்திரமாக உழைத்து அனுப்பும் பணத்தில் சுகபோகமாக வாழும் எம்மவர்கள் வெளிநாடு என பெருமை அடிக்கும் உறவுகளும் வெளிநாட்டு வாழ்க்கை நிலை எங்கே தெரிய போகின்றது என சீதாவின் மனம் என்னிட கண்கள் சொரிகின்றன. இதுவே எனது போதாத காலம் என அவளுக்கான பஸ்ஸும் வர கலங்கிய கண்ணீரோடு பஸ்ஸில் ஏறி பயணமாகின்றாள். அதற்கு ஏற்ற மாதிரி அந்த பஸ்ஸில் ஒலித்து கொண்டிருக்கின்றது ஒரு பாடல்.
வெளிநாட்ட நம்பி வாழாத தமிழ்நாட்ட விட்டு போவாத வாங்காத நண்பா வாங்காத சவுதிக்கு விசா வாங்காத